இனிமே எனக்கு கொடுக்கக்கூடிய பொன் பொருட்களை நீ கொடுப்பா. யாகம் செய்ய போக வேண்டும். அம்மா ஐயா, இப்பொழுது என்னால் கொடுக்க முடியாது ஐயா. அதானே என்னிடத்தில் பொன் பொருட்கள் எதுவுமே இல்லை ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆண்டு கூட என்னுடைய கையில இல்லை ஐயா ஆமா என்று எண்ணுகின்ற போது அரிசுதமணி சொல்கிறார். என்னமா சொல்லுறா? முனிவரே, எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்கள் ஐயா. கொஞ்சம் வந்தால் எத்தனை நாளப்பா? ஒரு 48 நாள் கொடுங்க ஐயா. 48 நாள் தந்தால் நீ பொருள் தந்துறியா? கண்டிப்பா கொடுத்துருவேன். அச்சந்திர வாக்கு மாற மாட்டியே? என்று சொன்ன உடனே 48 நாள் தவணை கொடுங்கள் என்று சொல்கின்றார். ஆமாம்மா. ஆத்தார் முனிவர், ஹரிச்சந்திரா, தரணி ஆண்டு வரக்கூடிய மன்னன் உனக்கு தவணை ஒதுக்கியாடா? 48 நாள் கேட்டு இருக்கிறேன். சரி, இந்த இடத்துல கொஞ்சமாவது இறக்க கேட்டானே. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அதற்குமே உனக்கு எந்த ஒரு தவணையும் கிடையாது. ஒரு பிரச்சனை இல்லை ஐயா, கண்டிப்பாக நான் 48 நாளுக்கு தருகிறேன் ஐயா. அம்மா என்று சொன்ன உடனே இப்படி பார்த்தா என்ன, நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமே, இருக்க கூடாது. அப்போது கடல் ஒளிவோல் முழங்கி வரும்படியாக இந்த மக்கள் கூட்டங்கள் அத்தனையும் அப்படியே கண்கலங்கியவண்ணன் இருக்குது. ஏன்னா அங்க மன்னன் அவ்வளவு அழகா இந்த மக்களிடத்துல பழகி இருக்கிறாரு. மன்னன் என்று சொன்னாலே மக்களுக்குள் மக்களாக, மன்னருக்குள் மன்னராக வாழ்ந்து வந்தவர். அப்படி இருக்கும் போது சரி, இந்த மக்கள் அனைவரும் அங்கே மன்னனை பார்த்து கண்கலங்கி நின்றுட்டாங்க. வழிநடந்து வருகின்ற போது பார்த்தார் முனிவர் சொல்கின்றார். ஹரிச்சந்திரா, சற்று பொருள்பா. ஆமா, நில்லு நில்லு. மேடையில போட்டு இப்படி ஆபரணங்கள் அத்தனை கிளப்பி மனைவி சந்திரபதி அந்த அம்மா கழுத்துல அத்தனையும் கேட்டு அப்படியே மகாமுனிவரே மைந்தன் கையில இருக்கிறது அத்தனையும் கிளப்பி உடனே இந்த மங்கையானவள் போட்டிருக்கும் நகை நட்டுகை, மன்னன் அணிந்திருக்கக்கூடிய நகை ஆடை ஆவணங்கள், மகனுடைய பிள்ளையுடைய வயிறில் இருக்கக்கூடிய ஆடை ஆவணங்கள் அத்தனையும் கழற்றி மகாமுனிவர் இடத்திலே கொடுக்கின்றார்கள். கொடுத்து விட்டு நாம் போய் வருகிறோம் ஐயா என்று சொல்கின்றார். சொல்லி இவர்கள் ஓவெளிகளமாகவே அந்த இடத்தை விட்டு